ஏத்தி வண்டியில பொல்லாட்டி சந்தையிலே பொதியை ஏத்தி வண்டியில பொல்லாட்டி சந்தையில நகர் வியாபாரிக்கு தலகனே நீயும் விட்டு போட்டு பணத்தை சேர்த்த வடத்தை சிக்கனமா என்ற பழக்காடுற நல்லா அமுக்கடே சேர்த்த வடத்தை சிக்கனமா செலவு வந்த பக்குவமா அம்மா கையில உங்க அம்மா கையில உங்க அம்மா கையில கொடுத்து போடு செலகனே அவ 600 ஆக்கிடுவா செலகனே அவ 600 ஆக்கிடுவா செலகனே. ஏன் அந்த காலத்துல சேர்த்த வடத்தை சிக்கனமா அம்மா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அம்மா கிட்ட கொடுத்தா 6 100 ஆக்குவா, பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா 100 வீணாக்குவாங்க. அதனாலதான் அந்த காலத்துல பணத்தை கூட தாய் தாப்பன் வீட்டுல வரவு செலவு அம்மா வாக்கு வரைக்கும் குடும்பத்துல கடன் இல்லாத இருக்குங்க. அதுல அந்த பாட்டுல அழகா சொல்லியிருப்பாரு மருதகாசி. இது மருதகாசி பாட்டு தானே? ஆமா, மருதகாசி அழகா சொல்லியிருப்பாரு. பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு வித்துட்டு வரானா. அப்ப விருதுநகர்காரன் தான் வியாபாரியா இருந்தான். இப்ப யாரு விலையை ஏத்துறா எவன் விலையை இறக்குறான்னு எவனுக்குமே தெரியாது. எவன் இந்த விலையை செய்யறான்னு தெரியல. நகை விலை சர்றதுன்னு ஏறுதுன்னா ஏறிச்சு 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 சர்றதுன்னு ஏறிச்சு வாங்கி வச்சான். நம்மளுக்கு வேண்டியால் ஒரு ஆள் 100 கிராம் ஒரே பிஸ்கட் 24 கேரட் 14,000 ரூபாய்க்கு 14,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சான் போன மாசம். இன்னைக்கு விலை 11 மாட்டிக்கிட்டான். 3 லட்சம் ரூபாய் நட்டான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் உருப்படவே முடியாது. தெரிஞ்சா நினைச்சு சிரிக்கிறான். நடுவரவர்களே எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி குடிக்க மாட்டேங்குது இந்த காலத்துல. சாப்பிடுவான் எங்க முழிச்சிருந்தா டிக்கெட் எடுக்க சொல்லிடுவோமோன்னு தூக்கிடுங்க. அப்புறம் நாம டிக்கெட் எடுப்போம். அப்பேற்பட்ட ஆளுக்கு இப்படி நகவள போச்சு போச்சு. இதுதாங்க இந்த டீம்ல அவன் சிரிக்கிறான் பாரு. இவங்க நினைச்சு கை தட்டுறது ஒரு ஆளு. அவன் சிரிச்சுக்கிட்டே அவன் ஏன் சிரிக்கிறான்னு எனக்கு தான் தெரியும். மாட்டினது அவன். நடுவரவர்களே வென விதைச்சவ வெனையா இருப்ப தென விதைச்சவ தனியா இருப்பான்னு சும்மாவா சொன்னாங்க. நல்லது பண்ணணும். குழந்தைகளுக்கு முதல் தானம் தர்மம் பண்றது சொல்றாங்க. நடுவரவர்களை பெருமை பேசுறாங்க இந்த காலம். அந்த காலத்துல யாராச்சும் பெருமை பேசுனாங்களா? 40 ஏக்கர் 50 ஏக்கர் சம்பாரிச்ச கிழமை நான் சம்பாரிச்சுன்னு சொல்லி காமிச்சிருப்பானா? ஆனா இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே அது வீட்டுல ஒண்ணும் இருந்திருக்காங்க. கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் 2 வருடம் சம்பாரிச்சு ஒரு பணக்காரன் ஆயிட்டான்னு வை. அப்ப பொண்டாட்டி என்ன சொல்லுவோம்? தேவையில்லை. ஒரு நங்கைய கொழுந்தியால ஒரு மண்டபத்துல பார்த்தா பொண்ணக்காரன் அப்படி இப்படி சுத்தி திரிஞ்சா போட்டு கோழி பண்ண போட்டோம். தேவையில்லை. கவர்மெண்ட்டுக்கு மொட்டை ஏற்றிட்டு இருக்கிறோம். மொட்டுக்கு 4 நாள் கிடைக்குது. எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40,000 ரூபாய் கிடைக்குது. எனக்கு நல்லா பார்த்துக்கிறாரு பொண்ணக்காரன். பாருக்கு வளை வண்டி போட்டாரு, தோடு வண்டி போட்டாரு, நெக்லஸ் வண்டி போட்டாரு, அட்டி வண்டி போட்டாரு, இடம் வாங்கி போட்டிருக்கிற காம்பளஸ் கட்டிக்கிற அப்படித்தான் வேஷம். என்னப்பா தெரியுமா? கொப்பனும் கோயாலும் சம்பாரிச்சு வச்சாங்களா சிங்களாந்து போறதுல நான் காலி வச்ச யோகம் தூக்குது. வழக்கமா இல்ல எலுமிச்சு பழம் கொடுப்பாங்க. காலி வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால ராஜ்மதி வாழைப்பழமும் மாலையும் மாலை ஆள் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்படி தெரிஞ்சா நான் யார்ட்டையாவது 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருக்கேன். நடுவர் அவர்களை என்னைக்குமே மஞ்சளோட அன்புக்குத்தான் சட அடிமையை தவிர. தம்பி யூடியூபர் இந்த கையில முடிவு நீங்க அப்படியே போட்டு இல்ல அப்படியே போட்டோ எடுத்து அடுத்த பட்டி பண்றதுக்கு பேனர் கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரியும் உங்க சம்சாரம் உங்களை புரிஞ்சுக்கிறத விட நான் தான் அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். வாழைப்பழம் கொடுத்தவங்க அது கொடுத்துதான் கொடுத்த ஒரு 2ஆ கொடுத்துருக்கப்படாதா? பிச்சதுல 1 தாண்டா வந்து பிச்சது. நடுவரவர்களே அப்ப என்னங்கிறது சம்பாரிச்சு வைக்கல, நாங்க ஆளு வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பம் வளர்த்துன்னு சொல்றாங்க இந்த காலத்துல. இதே 2 வருடம் சம்பாரிச்ச கோழி பண்ணேன், பண்ணி காய்ச்சி வந்தது, பறவை காய்ச்சி வந்தது, கோழி செத்து போச்சு.
அது முசுருள்ள பொருள் தான். சரி செத்து போச்சு, நட்டமாய் போச்சு. அப்ப என்ன கோணும்? நானும் இந்த சிங்களாத்தபுரத்து மாரியாத்தாளுக்கு கண்ணு இல்லையா, ஒரு பொங்க வைக்கிறவர், மாவளக்கு எடுக்கிறேன், ஒரு அக்கடி கும்பம் எடுக்கிறேன், அங்க பிரதர்சனம் போட மண் இல்லையா, இறகும். ஆடு வளர்த்துன அடியோட போகுது, மாடு வளர்த்துனா மண்ணா போகுது, கோழி வளர்த்து குப்பமாடா போகுது, நாய் வளர்த்து நாசமா போகுது, என்னதான் பண்றது? அப்படித்தானே சொல்லுவோம். அப்ப என்னப்பா தெரியுமா, என்ற அழகுக்கு என்று அறிவிக்கிற எத்தனை ஊர்ல ஒண்ணு கேட்டாங்களே. வேலுக்குறிச்சியில கேட்டாங்க, முத்துநாட்டுப்பட்டியில கேட்டாங்க, பொட்டளத்துல கேட்டாங்க, நடையா நடந்தாங்க, வள்ளிபுரத்துல கட்டுன வளர்த்தாங்க, கட்டணும். இந்த இருக்கிற புதன்சந்தையில எருமை வியாபாரி எனக்கு அப்பவே 70 வகை போடுறேன். அதான் விட்டு போட்டு தோசிக்கால கட்டணும்னு சொல்றீங்களே இந்த காலத்துல. அப்போ குடும்பத்துல பண்பாட்டு அதை சொல்லி கொடுக்கிற மாதிரி ஒரு பாட்டு போட்டுக்கிறீங்க. பாட்டொன்று கேட்டேன் பரவசமானே, நான் அதை பாடவில்லை. பாவை முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. ஏதொன்று கண்டேன் எழுதிட கண்டு, நான் அதை எழுதவில்லை. அப்படி ஒரு பண்பாடோட எல்லா தரப்பட்ட சனங்களுக்கு கேட்கக்கூடிய பாடலா கொடுத்தது எங்களுடைய கருப்பு வெள்ளை காலத்துல தாங்க நடுக்கிறவங்க. அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி செல்போன் இருந்ததா, டிவி இருந்ததா, சமூக ஊடகம் இருந்ததா? வாரத்துக்கு ஒரு நாளைக்கு பஞ்சாயத்து டிவி தலையார் வந்து வந்துடுங்க, வெடிக்கால மணிக்கு ஒளியும் மொழியும் போடுவாங்க. அப்ப நாங்கெல்லாம் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ். நானெல்லாம் அந்த ஒளிமொழிக்கு அந்த இளையராஜா பாட்டு கேட்கறக்கு அடாடா 7 பாட்டு போடுவேன். அப்புறம் 6 பாட்டாச்சு, அப்புறம் 5 பாட்டாகி போச்சு. வாரமானா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு படம் போடுவேன். சாயங்காலம் 4 மணிக்கு, முதல்ல 5 மணிக்கு போட்டுட்டு இருந்தேன், 4 மணிக்கு. அப்ப 4 மணிக்கு படம் பார்க்க போகணும்னா காத்தால தான் வீட்டுல வெள்ளாடு மேய்க்கணும். வெள்ளாடு மேய்ச்சாத்தான் சாயங்காலம் 4 மணிக்கு படம் பார்க்கறதுக்கு எங்க அம்மா விடுவான். அப்போ ரேடியோவே ஊருக்குள்ள 4 வீட்டுல தான் இருக்கு ரேடியோ. அதுல புதன்கிழமை மணிக்கு ஒரு நாடகம் போடுவேன். அந்த பாயை விரிச்சு போட்டு அரிசியும் பேருக்கு சோறாக்கி அந்த குண்டா சோத்தை உருட்டி உருட்டி எங்க அம்மா கொடுப்பா. அந்த நாடகத்துக்கே சோத்து. ஆனா இந்த காலத்துல அப்படியா? செல்போன்ல ஓடுது, டிவியில ஓடுது, அது செய்தி. அப்பெல்லாம் காத்தால 6:45 செய்தி ஆக்கிறதுக்கு ஆவலா குச்சிருப்பாங்க. ஒரு அந்த அம்மா அப்பெல்லாம் இப்படி கிடையாது. ஒரே ரேடியோவில் செய்தி. ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி. டீ ஆக்குறவர் டீ ஆக்குற நிப்பாட்டிடுவார். டீ குடிக்கிறவங்க கூட வெறுமாத்தம் புரிஞ்ச மாட்டாங்க. செய்தி ஒரு நாளைக்கு காலையில ஒரு செய்தி, சாயந்தரம் ஒரு செய்தி சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க டிவியை போட்டீங்கனால மழை இன்று கட்டுமையா கொட்டும்பா, பொத்துக்கிட்டு வெயில் அடிக்கும். அன்னைக்கு வெயில் நல்லா அடிக்கும்பா, பொத்துக்கிட்டு மானம் ஊத்து. என்ன சொல்றா, என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியல. அதுவும் என் மைண்ட்ல அந்த மழை காலம் வந்துட்டா காலைல 6 மணிக்கு டிவிக்கு முன்னாடி உட்காந்துறான். விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் லீவ் விட்டாரு, சேலம் மாவட்ட கலெக்டர் லீவ் விட்டாரு, நம்ம கலெக்டர் துணித்தார் உனக்கு லீவ் விட மாட்டாரு. சீக்கிரம் எந்திரிச்சாலும் இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நடுவரவர்களே, அன்னைக்கெல்லாம் மனுஷனுக்கு மனுஷன் நின்று பேசுறாங்க, மாற்றி மாற்றி பேசுறாங்க. ஒரு பெண்ணுங்கிறவ எப்பேற்பட்ட பொருளுங்க, பொருள் இல்லை, அது ஒரு உயிர். நம் குளத்துல வாச்ச தெய்வம். அந்த பெண்ணை நாம் எப்படிங்க போற்றி வளர்த்து பாதுகாக்க வேண்டும்? இன்னைக்கு பொட்ட பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல பாதுகாப்பு இருக்குதா? அன்னைக்கு பெண்ணு எப்படிங்க பேசணும், பாடணும்? குங்குமச்சிலையே குடும்பத்தில் விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோவில் வாழும் கால் தெய்வம் கண்ணகியே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒரு பெண்ணை குங்கும சிலையை, குடும்பத்து விளக்கை, கோயில் விளக்கைன்னு சொல்லி பாட்டு போட்டா அதை நம்ம பசங்குள்ளையும் கேட்டாங்க. பெண்ணை கையெடுத்து கும்பிட்டது அந்த காலத்துலங்க. ஆனா இந்த காலத்துல இந்த கூறுகட்ட குக்கருக்கு பாட்டு என்ன ஓடுது? ஏ கட்ட 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 நாட்டுக்கட்ட நீ மாட்டிக்கிட்ட. ஒருத்தர் நாட்டுக்கட்டினா இன்னொருத்தர் கிட்ட நெருங்கி வாடி கரலா கட்ட உடம்பு தாடி பட்டா எழுதி தாடி பஞ்சாமம். இன்னொருத்தர் கரலா கட்டினா இன்னொருத்தர் திமுசு கட்ட
புருஷகத்தை கேட்டு என்ன கெடுத்து புட்டு உன்னை எல்லாம் தொடப்பு கட்டை கொண்டு அடிச்சேன். நடுவர் அவர்களே, அன்னைக்கு முத்தம்ங்கிற ஒரு வார்த்தை போட்டு பாட்டு எழுதி கொடுக்க சொன்னும் போது தன்மான கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாரு, முத்தம் என்பது கணவனுக்கு மனைவிக்கும் இடையான தாம்பத்தியத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம்யா, அதை பாட்டா எழுதின சமூகம் கெட்டு போகும்னு சொன்னாரு. அப்ப ப்ரொடியூசர் கேட்டாரா, 10,000 பணம் தரையா, அந்த வார்த்தை வராம அந்த அர்த்தத்தோட பாட்டு எழுதி கொடுக்க சொல்லும் போது கொடுத்த பாட்டுங்க. கண்ணத்தில் ஒன்னி ஒன்னு கடனாக தானா, கண்ணுக்குள் விளையாடும் கலையேறி வாடா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய், நல்லவனாக வல்லமை சேர வளர்ந்தாலே போதுமடா, வளர்ந்தாலே போதுமடா, உன்னை கண்டு நாடாட என்னை கண்டு நீ நாட, உல்லாசம் பொங்கும் இந்த நீராடி. ஆனா இன்னைக்கு எப்படி கொடுத்துருக்கிற, தீ புட்டிக்க முத்தம் போட்டு எப்படி 2 பேரும் ஆளுக்கு அரைப்படி பெட்ரோல் வாங்கி ஊத்திட்டு ஊத்தி பார்த்து வச்சு நடுவர் அவர்களே, இன்னும் 1000 பாட்டு இன்னைக்கு ஒரு நாள் இல்ல, இந்த கோயில் மண்டபப்படி எல்லாம் முடிவு வரைக்கும் பண்ணாலும் பாடுறதுக்கு அந்த காலத்திலே 10,000 பாடல்களை கொடுத்துட்டு போனாங்களுங்க. இன்னைக்கு 10 பாட்டுல ஒரு பாட்டு தாங்க காது கொடுத்து கேட்கற மாதிரி இருக்குது. மற்றதுல இதை தவிர எதுவும் கிடையாது. நல்ல நல்ல பாடல்களை கொடுத்து மக்களை நல்வழிப்படுத்தியது கருப்பு வண்ண காலத்துல தானே தவிர கலர் வண்ண கோலத்தில் இல்லை என்று நல்ல வார்த்தையை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு பசங்க பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி குடும்ப பாரம்பரியத்தை சொல்லி நம் ஊரோட நல்லது கெட்டதை சொல்லி வளர்த்துக்கோ, அப்பதான் அந்த குழந்தைங்க நாளைக்கு தப்பொன்னு பண்ணாத நடக்கும்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்கவன் வறுமை, விவசாயம் பண்ற வயலு பொண்ணு கொடுங்கய்யா, நல்ல வருஷம் ஒரு புள்ளப்பத்து கொடுப்பாடுன்ற உத்தரவாதத்தை கொடுத்து நன்றி பாராட்டுவது உங்கள் அன்பு மஞ்சுநாதன். நன்றிங்கோ, வணக்கம்ங்கோ. அருமையான பேச்சு, நல்ல ஒரு எடுத்து கொடுங்க பாப்போம். இன்னைக்கு இருக்க பாட்டு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. உண்மைதான். ஒரு பாட்டு போட்டிருக்கான், கண்ணா என் சேலைக்குள்ள கட்டரும் நசுக்கு சேலையை உதறி போட்டாலும் கட்டு, இல்ல பூச்சி மருந்து தூவிக்கு கட்டு, என்ன பாட்டு போடுற, இதுக்கு வக்காலத்து வாங்க லேடிஸும் ஒரு ஜென்ஸ் வந்துருக்கு வந்து. அன்னைக்கு பாடம் நடத்தினா பண்பாடா பாட்டு எழுதுனா ஐயா. அன்னைக்கு பாட்டுங்கிறது ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துச்சுல்ல. அன்னைக்கு பாட்டை கேட்டான்னா ரசிச்சாங்க. இன்னைக்கு என்ன பாட்டு போடுறான், 4 பேர் இருக்க மாதிரி பாடுற மாதிரி ஒரு பாட்டு போடுறான்னா, பாட்டுங்கிறது இன்னைக்கு பண்பாடு கெட்டு போச்ச. ஒரு பாட்டு போடுறான், இன்னைக்கு பட்டிமன்றம் இல்லை, காசு வாங்கிய பழக்கப்பட்டு போச்சு. விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் தூக்கம் வரல, எழுந்திரிச்சுட்டு டீ குடிக்கலாம்னு வீட்டை விட்டு தான் கிளம்புன ஒரு பாட்டு போட்டான். அது நின்றுட்டேன். சொன்னியா, நம்ம ஒன்றும் சொல்லலையா, நம்ம வாட்டில் தானே போய்கிட்டு இருக்கோம். அடுத்து நீ பார்க்குறேன், அடுத்த பாடி போட்டான். நீ சொன்னியா, சத்தியமா சொல்லலடா, வாங்கின கடனை கூட கட்டுறோம் சொல்லலடா. எப்படி தேர்தல் வந்து தள்ளுபடி நம்பிக்கையிலான வாங்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் பாட்டே போடுறான். சொன்னியா சொன்னியா சொக்க வைக்கும் சொன்னியா காதலி எந்த வகை நீ முதலே கூட வேண்டியதானே, என்ன பாட்டு போடுற. அன்னைக்கெல்லாம் பாட்டு போட்டான்னா ஒரு குடும்ப பாட்டை கொடுத்தான ஐயா. ஒரு குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு அன்னைக்கு பாட்டுல அழகா சொன்னானே. சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள்,
கேட்டு பாடும்போது பாடலாம் பாடலாம். பாட்டுங்கிறது இப்படி இருக்கணும்ல. இன்னைக்கு என்ன பாட்டு போட்டிருக்கேன்னு கேட்டிருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க பார்ப்போம். ஹலோ செக்கர் கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா சொல்லிட்டான். ஹலோ 1 2 3 4 by 6 7 ABCD. 30 ஹாய் கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம கிடந்தேன். சார்